ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கக்கூடிய சென்னா குருமா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய அதே குருமா தான். சில ஸ்டெப்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். எப்போவுமே சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றினாலே சூப்பராக வந்துடுங்க. ஸோ எப்பவும் போல் பேன் வச்சுக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் இதில் நம்ம எப்பவும் ஆட் பண்ணக்கூடிய பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன். நீங்கள் இதில் என்னென்ன போடணும்னா, நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. முக்கியமாக பிரியாணி இலை வந்து அதிகமாக போடாதீங்க. 1 இல்லைனா 2 போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே போட வேண்டாம் பிரியாணி இலை. இன்றைக்கி ஒரு பிரியாணி இலையை 2 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக வந்து சோம்பு அரைப்போம் தேங்காவோட, அதனால் இப்போ சோம்பு அதிகமாக போட வேணாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டால் போதும். இப்போ 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகமும் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துப்போம். இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் நீல வாக்கிலையும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து வதக்கிடணும். எப்பவும் போல் தான் வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரும்பொழுது தான் நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பொன்னரம் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான். வெங்காயம் மட்டும் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம். இப்போ நல்லா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எனக்கு அடிப்பிடிக்கல, அதனால் நான் வந்து வெங்காயம் வதங்கும் போது உப்பு போடலை. உங்களுக்கு அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் பாதி உப்பு தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவோம். ஸோ எப்போவுமே நீங்கள் சமைக்கும் பொழுது எடுத்ததுமே ஃபுல் உப்பு போட்டுறாதீங்க. இப்போ நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைப்படுது அப்படின்னா நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன் அளவு தான். இதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் தனியாக எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் மசாலாலாம் போடலை. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அதே குழம்பு மிளகாத்தூள் தான். நான் இன்றைக்கி ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிளகாத்தூள், மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இது வந்து நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வதங்க விடுங்க. எப்போவுமே மசாலா போட்ட உடனே தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இது வதங்கிடுச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும். நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சாதான் மசாலா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா பைண்ட் ஆகி நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம். இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். சில பேர் வந்து அப்படியே யூஸ் பண்ணிவிடுவாங்க, மிளகாத்தூள் போட்டுவிட்டு அப்படியே அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிடுவாங்க. நீங்கள் அப்படி போகாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நான் இதில் இன்றைக்கி வேக வச்ச வெள்ளைக்கடலையை ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளை சுண்டல் பார்த்திங்கன்னா நான் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே ஆட் பண்ணாமல் இதில் என்ன பண்ணேன்னா, நான் நம்ம எப்பவுமே சுண்டல் தாளிப்பலையா அந்த மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாலாம் போட்டு சுண்டல் நான் தாளித்து மட்டும் வச்சுக்கிட்டேன். தாளித்த சுண்டலில் தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சுண்டல் இந்த மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். முக்கியமாக நம்ம சமையலில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹையில் வச்சு சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு சிம் இல்லைனா மீடியமில் வச்சு நீங்கள் சமையல் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலா அந்த கடலையோட நல்லா சேர்கிற மாதிரி நல்லா நான் வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா கடலையும் நல்லா வெந்திருக்கு, மசாலாவுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இது ரெண்டும் நமக்கு அந்த ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் மூடி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. இப்போ அந்த மசாலாவும் சுண்டலும் நல்லா சேர்ந்து நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும். ஸோ 5 நிமிஷம் மட்டும் அப்படியே எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் விட்டுடுங்க. கண்டிப்பாக சிம்மில் வைங்க, ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இதில் வந்து அந்த கடலையெல்லாம் கொஞ்சம் நல்லா முங்குற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். இது கப் அளவில் 1 கப் தண்ணி ஊற்றுங்க, 2 கப் தண்ணியெல்லாம் இல்லை. ஸோ நல்லா அந்த கடலைலாம் இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஸோ இதில் திரும்ப நம்ம தட்டு போட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சி ஊற்றுற மசாலா. இதுக்கு இந்த மாதிரி நான் 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாலில் நல்லா சூடாக இருக்க பாலில் 2 கிராம்பு, ஒரு 5-6 முந்திரி, சோம்பு, ஜீரகம், கசகசா இது எல்லாத்தையுமே நான் இந்த சூடான பாலில் ஊற வச்சுருக்கேன். இது எந்த டைமில் ஊறினா போதும்னா, நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நீங்கள் ஊற வச்சாலே போதும். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம இந்த அரைக்கிற கேப்பில் நம்ம ஊற்றின தண்ணி இந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா அது ஒரு மாதிரி திக்காக ஆகிடும். சோம்பு ஜீரகமும் 1/4 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் அரைக்கும் பொழுது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் போடவே தேவையில்லை. நம்ம பாலில் தான் ஊற வச்சுருக்கோம். நான் பாலில் ஏடு எடுக்கலை. அந்த பாலில் பார்த்திங்கன்னா ஏடோட தான் நான் வந்து ஊற வச்சேன். ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும்.
இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாலில் தான் ஊற வச்சுருக்கோம், நான் தண்ணியில் ஊற வைக்கல. நான் இப்போ ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மிக்ஸியில் அரைச்சோம் இல்லையா, அதில் மீதி இருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி நான் ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, குருமா அந்த மாதிரி நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துருச்சுங்க. இவ்வளோ தான் நம்மளோட குருமா ரெடி. நீங்கள் இறக்கும் பொழுது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க, இல்லைனா கஸ்தூரி மேத்தியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.